Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல இதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான செம டேஸ்டான அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பச்சை பட்டாணி குருமா எப்படி பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இப்போ இந்த பச்சை பட்டாணி சீசன்றனால ரொம்பவே கம்மியான விலையில ஈஸியா எல்லா இடத்துலயும் கிடைக்குது. விலை கம்மியா இருக்கும் போதே வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கோங்க. அதிகமாயிருச்சுன்னா இவ்வளோ பச்சை பட்டாணி போட்டெல்லாம் நம்மளால கிரேவி பண்ண முடியாது. ஓகே, இதை இப்போ எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 வெங்காயத்தை எடுத்து அதை இந்த மாதிரி பாக்ஸா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமா போட்டாதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளியை ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் பெரிய தக்காளி எடுத்தனால எனக்கு 1 போதும். இப்போ இதை பாக்ஸா கட் பண்ணி வச்சிடுறேன். அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு பேன் வச்சிடலாம். இப்போ அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் இங்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3ல இருந்து 4 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி முக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணி நல்லா வணக்கிடலாம். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கனால என் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கிடலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அது கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். இப்போ பாருங்க, இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போய் அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதுக்கு கூடுமான வரல நல்ல பழுத்த தக்காளி எடுங்க, அப்பதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த தக்காளியை இப்போ இந்த வெங்காயத்தோட சேர்த்து நம்ம நல்லா வணக்கிடலாம். அடுத்ததா இந்த தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வணக்கிடலாம். இப்போ பாருங்க, தக்காளி ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஃபுல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். மசாலா பொருள் சேர்த்தோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க ஃபாஸ்டா அதை கிளறி விட்டுருங்க. இது எப்படியோ ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அந்த மசாலா பொருளோட பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு வணக்கிடலாம். இப்போ பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா வணங்கி அதோட பச்சை வாசம் போயிடுச்சு. அந்த சைட்லயும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்டை இதுல ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட் கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால நீங்க அப்படியே சச்சா ஊத்தாது, ஏதாவது ஸ்பூன் இல்ல கரண்டி வச்சுதான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேஸ்டை தக்காளியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஹை பண்ணாம லோ ஃப்ளேம்லயே வச்சு இதை நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்க, இதெல்லாம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆக்சுவலா குட்டீஸ் கிட்ட நீங்க பச்சை பட்டாணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அதே இந்த மாதிரி அரைச்ச குழம்போட கொடுத்தீங்கன்னா இதுல பச்சை பட்டாணி இருக்குன்னே தெரியாம அவங்க சாப்பிடுவாங்க. அடுத்ததான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கும் போது 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இதுல ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த பச்சை பட்டாணிலேருந்து ஒரு மாதிரி ரா ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் எல்லாம் போய் அது நல்லா கொதிச்சு வாசம் வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சிடணும். அண்ட் இது இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது அப்பப்போ நீங்க கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இந்த மாதிரி இதை அப்பப்போ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரலாம் நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுவும் நல்லா தளதளன்னு கொதிச்சு வந்துருச்சு. இந்த பச்சை பட்டாணியோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு ஒரு நல்ல குருமா ஸ்மெல் வருது. இப்போ இந்த மாதிரி வாசம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு கொஞ்சம் திக்காக்கிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா கொதிக்க வச்சிடுங்க. இப்போ பாருங்க, குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதாங்க, நம்ம பச்சை பட்டாணி குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான்.
என் பொண்ணுகிட்ட இந்த குருமாவை கொண்டு போய் கொடுத்தப்ப அந்த பச்சை பட்டாணிலாம் அவள் எடுத்து வச்சிட்டா. அவளுக்கு தெரியாது நான் பச்சை பட்டாணியை அரைச்சி உள்ள சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டு. உங்க வீட்லயும் குட்டீஸ் வந்து பச்சை பட்டாணி சாப்பிட மாட்டேன்றாங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி குருமா வச்சு கொடுத்து பாருங்க, சூப்பரா சாப்பிடுவாங்க. குருமா சூப்பரா இருக்குன்னு சப்பாத்தில தொட்டு தொட்டு சாப்பிட்டா. ஆனா வந்து பட்டாணியை மட்டும் எடுத்து வச்சிட்டா. அவளுக்கு இந்த பச்சை பட்டாணி எல்லாம் ஆகவே ஆகாதுங்க. இந்த மாதிரி அரைச்சி இல்ல எது கூடவா சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவா. என் பொண்ணு மட்டும் தான் இப்படியா இல்ல உங்க வீட்ல இருக்க குட்டீஸும் இப்படிதான் இருக்காங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அவங்கள சாப்பிட வைக்க நீங்க இந்த மாதிரி என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். இந்த வீடியோ குழந்தைங்களை பச்சை பட்டாணி சாப்பிட வைக்க கஷ்டப்படுற அம்மாக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் அதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.